சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. திருமண விஷயத்தில் உன்னை கேட்க என்ன இருக்கிறது? இதில் முடிவெடுக்க வேண்டியது உன் பெற்றோரை தவிர நீ அல்ல. அவர்கள் உன் கருத்தை வேண்டுமானால் கேட்டுக்கொள்வார்களே தவிர முடிவை அவர்கள் தான் எடுப்பார்கள். பரிவாதினி, திருமண விஷயத்தில் நீதான் உன் பெற்றோரை அனுசரித்து போக வேண்டுமே தவிர உன் பெற்றோர்கள் எக்காரணத்தை கொண்டும் உன்னை அனுசரித்து போக மாட்டார்கள். இளவரசியாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்வில் நடைமுறையில் உள்ள உண்மை இதுதான். வாருங்கள் இளவரசே, வாருங்கள். இப்படி அமருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? ஆணையிடுங்கள், நிறைவேற்றுகிறேன். இப்படியெல்லாம் பேசி என்னை சங்கடப்படுத்தாதீர்கள். இளவரசே, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நான் ஏன் உங்களை சங்கடப்படுத்த வேண்டும்? இளவரசே இளவரசே என்று அழைக்கிறீர்களே, இதுதான் சங்கடமே. இளம் வயதில் உரிமையோடு கிள்ளி வளவா என்று அழைப்பீர்களே, இப்போது அதே போல் அழைத்தால்தான் நான் இங்கு அமர்வேன். கிள்ளிவளவா, நீயா இப்படி பேசுகிறாய்? ஆமாம் மாமா. மாமா மாமா, எவ்வளவு காலத்திற்கு பிறகு இந்த உறவுமுறை கூறி என்னை அழைக்கிறாய்? இப்போது என் மனம் எப்படி குளிர்ந்து போயிருக்கிறது தெரியுமா? வா வா, இப்படி அமர்ந்து கொள். எடுத்துக்கொள் கிள்ளிவளவா. கிள்ளிவளவா, என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாக இருக்கிறாய்? மாமா, இந்த அளவிற்கு உன்னதமான பாசம் வைத்திருக்கும் தங்களை நான் எப்படியெல்லாம் நோகடித்தேன் என்பதை நினைக்கும் போது என்னாலேயே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படியெல்லாம் நான் நொந்து போகும் அளவிற்கு நீ எதுவும் செய்துவிடவில்லை. அதை நினைத்து நீ கலங்காதே. நடந்ததையெல்லாம் ஒரு கணத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படி உங்களால் இப்படி சொல்ல முடிகிறது? நான் உங்களை எப்படியெல்லாம் அவமதித்தேன் என்பதை இப்போது நினைத்து பார்த்தால் என் மனம் பதறுகிறது. இப்போது எதற்கு அதையெல்லாம் நினைக்கிறாய்? எப்படி அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியும்? நீங்கள் இருங்கோவேளுக்கு துணையாக இருந்தவர், அவரோடு இணைந்து சோழ நாட்டிற்கு விரோதமாக சூழ்ச்சிகள் புரிந்தவர் என்ற எண்ணம் என் மனதில் வேரூன்றி இருந்தது. நீங்கள் அன்றே ஒரு முறை தெரிந்துவிட்டதாக காட்டிக்கொண்டு இங்கு வந்தபோது அதை நான் நம்பவே இல்லை. அதற்கேற்ப என் தந்தையை கொல்ல இருங்கோவேள் அனுப்பிய ஆட்கள் இங்கு வந்து பிடிபட்ட போது அந்த திட்டத்திற்கு அடித்தளமாக முத்திரை மோதிரத்தை தந்து அதற்கு வழிவகுத்ததே தாங்கள்தான் என்று தெரிந்தது. அதன் மூலம் என் மனதில் வேரூன்றி இருந்த வெறுப்பு எனும் வேர் விருட்சமாக வளர்ந்தது. அதன் பிறகு சிறைப்பட்டு இருந்த நீங்கள் இருங்கோவேளின் துணையோடு தப்பித்துச் சென்று மீண்டும் அந்த மர மாளிகையில் தங்கி எங்களுக்கு எதிராக படை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டீர்களே, அப்போது அந்த விருட்சம் பல கிளைகளை பரப்பிக்கொண்டு இனி தாங்கள் என்றென்றும் எங்களுக்கு எதிரிதான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டது. அதனால் என்ன? உனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது சரிதானே?
சோழ நாட்டின் இளவரசன் அதற்கு எதிராக சதி செய்யும் அழுந்தூர் வேளாரை பகைவனாகத்தானே கருத முடியும்? ஆனால் அதற்கு பிறகு தாமரை மீது கொண்ட சகோதர பாசத்தால் உடன் பிறந்த சகோதரனான இருங்கோவேளை தாமரையை கொல்ல முயன்றது கண்டு அவளை காப்பாற்றுவதற்காக இங்கு வந்தீர்களே. இருங்கோவேளை வெறுத்து என் தந்தையாரின் உண்மையான தொண்டனாக மாறிவிட்டீர்களே. அந்த நிலையிலும் நான் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே. முன்பு ஒரு முறை திருந்தியவன் போல் வந்து நாடகமாடி மன்னரை கொலை செய்ய முயன்று சிறைப்பட்டதால் என் மீது ஏற்பட்ட வெறுப்பு அப்படியே நிலை பெற்றுவிட்டது. அதில் ஒன்றும் தவறில்லை. அதற்காக நான் உங்கள் மீது எப்படியெல்லாம் பழி போட்டேன். நீங்கள் நல்ல நோக்கத்தோடு செய்த காரியங்களில் எல்லாம் என்னென்ன குற்றங்கள் கண்டுபிடித்தேன். தாமரையை காப்பாற்றத்தான் தாங்கள் வந்தீர்கள் என்பதையே அறியாமல் அவளை கொலை செய்ய வந்தவரே தாங்கள்தான் என்று குற்றம் சாட்டினேனே. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை நீக்க நீங்களே பொறுப்பெடுத்து செயல்பட்ட போது நீங்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டீர்கள் என்று பழி சுமத்தினேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இளம்பழுதி விவகாரத்தில் சேர மன்னர் நிபந்தனை விதித்த போது அதையே காரணமாக்கிக் கொண்டு உங்களை நாட்டை விட்டே துரத்திவிட வேண்டும் என்று போராடினேன். சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் தாங்கள் இருங்கோவேளுடன் இருந்தவர் என்பதை குத்திக்காட்டி பேசினேன். இப்படியெல்லாம் தங்களை பலமுறை அவமதித்த தங்கள் மருமகனை மன்னித்து விடுங்கள் மாமா. அடடடா, கிள்ளிவளவா, என்ன இது? என்ன இருந்தாலும் நீ சோழ நாட்டின் இளவரசன். இப்படி ஒரு காரியத்தை நீ செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பொழுதாவது என்னை புரிந்து கொண்டாயே, இதுவே எனக்கு போதும். உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டும் சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தாரின் மைந்தன். மாமன்னரின் புகழுக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு என்றாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னதமான ஒரு பிள்ளைக்கு தந்தை என்பதும் அதில் மணிமகுடமாக விளங்குகிறது. அவர் நடத்திய போர்களில் எல்லாம் நீயும் துணை நின்று கண்ணிமை போல் அவரை பாதுகாத்து கவசம் போல் உடனிருந்து அவரை காப்பாற்றினாயே. உரிய நேரத்திற்கு அவர் சென்று உறங்கினாலும் நீ உறங்காமல் நகர சோதனைக்கு சென்று நாட்டின் நிலையை அறிந்து வந்து அவரிடம் உரைத்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வழிவகுத்தாயே. அத்தகைய சிறப்புக்குரிய நீ ஒருபோதும் ஒருவர் முன்னும் பணிந்து நிற்கக்கூடாது. மாமா, என் மீது இவ்வளவு அன்பும் மதிப்பும் வைத்திருக்கும் தங்களை நான் பல வகையில் அவமதித்து விட்டேனே. அதற்கான காரணத்தை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் காரணமாக மிகுந்த மனக்குழப்பத்தில் இருந்தாய். எல்லோருமே தனக்கு எதிராக இருந்து உனக்கு அந்த நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற காரணமற்ற கோபத்திற்கு ஆளாகி இருந்தாய். அந்த கோபத்திற்கு வடிகாலாக யாராவது ஒருவர் இருக்க வேண்டுமல்லவா? அது நானாக இருந்து விட்டேன். என் மீது நீ கொண்ட கோபத்திற்கும் என் மீது நீ கொட்டிய கடுமையான வார்த்தைகளுக்கும் பின்னால் உன் மனதில் உள்ள சோகம் எனக்கு புரிந்திருந்தது. அதனால்தான் இந்த விஜய பூபதி என்ன எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இப்படி ஜடமாக நிற்கிறானே என்று நினைத்த போதும் அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் அமைதியாக இருந்து விட்டேன். என்னை நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு இப்போதுதான் மாமா புரிகிறது. அதனால்தான் வயதில் மட்டுமல்ல, அனுபவத்திலும் மூத்தவரான தங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். தாங்களோ என்னையே எனக்கு உணர்த்தி விட்டீர்கள். இத்தகைய உயர்ந்த உள்ளம் படைத்தவர் எனது மாமா என்பதை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன். கிள்ளிவளவா, நீ இந்த நாட்டின் பொக்கிஷம். சோழ சாம்ராஜ்யத்தின் எதிர்கால கனவுகளுக்கு ஓர் வடிகால். அதனால் உன் மனதில் இனி குழப்பமே இருக்கக்கூடாது. மாமா, தாங்கள் தாமரை சம்பந்தமாக சில முயற்சிகள் எடுத்திருந்தீர்களே, அது என்னவாயிற்று? தாமரையை பற்றிய நம்பகமான செய்தி நமக்கு கிடைத்திருந்தாலும் அவள் கடத்தப்பட்டதற்கு பின்னணியில் இடும்பன் என்று ஒருவன் இருக்கிறான். அவனை கண்டுபிடித்து விட்டால் நமது பல கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கும். நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது கூட நான் அதன் தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. தாங்கள் அதற்காக காட்டிற்கு போவதே அர்த்தமற்ற செயல் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதை கூட அவமதித்து பேசினேன். திரும்ப திரும்ப நீ ஏன் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அதையெல்லாம் உன் மனதில் இருந்து நீக்கிவிடு. இப்போது நாம் என்ன செய்யலாம் என்பதற்கு ஒரு யோசனை சொல். சொல்வதற்கு இனி எதுவும் இல்லை மாமா. செயலில் இறங்க வேண்டியதுதான். அந்த இடும்பனை தேடி நீங்கள் காட்டிற்கு செல்லும் போது நானும் உடன் வருகிறேன். இருவரும் இணைந்து அந்த இடும்பனை கண்டுபிடிப்போம். அதன் மூலம் தாமரையை மீட்டுக் கொண்டு வருவோம். அப்படி சொல் கிள்ளிவளவா. உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
தந்தையே, அமைச்சர் அறிவுடை நம்பியும் செழியனும் மன்னரிடம் எந்த விஷயத்தை பற்றி மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தங்களுக்கு சிறு குறிப்பாவது கிடைத்ததா? இல்லை மகனே, எதை பற்றி யோசித்து பார்த்தாலும் ஒரே குழப்பமாக இருக்கின்றது. ஒரு தெளிவான பதில் கிடைக்க மாட்டேன் என்கிறது. நம் மன்னர் என்னவோ அந்த அமைச்சர் அறிவுடை நம்பியையும் அவருடைய வளர்ப்பு மகன் செழியனையும் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் இருவரும் ஏதோ பெரிய சதித்திட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரை கவிழ்ப்பதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை நம் மன்னரையே கவிழ்க்க சதித்திட்டம் திட்டுகிறார்களோ? அப்படி என்றால் அந்த திட்டம் என்ன என்பது பற்றி எல்லாம் யோசித்து பார்த்தாலும் ஒன்றுமே பிடிபட மாட்டேன் என்கிறது. நாம் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தவறான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த அமைச்சரும் செழியனும் நம்மை மிஞ்சும் அளவிற்கு தவறான பாதையில் போவதாக எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த அந்த இடத்திற்கு நான் மட்டும் சற்று முன்னதாக சென்றிருந்தால் அவர்கள் பேசியது முழுவதையும் நான் கேட்டிருப்பேன். அவர்களுடைய சதித்திட்டம் என்ன என்பது முழுமையாக எனக்கு தெரிய வந்திருக்கும். அவர்களது விரலை கொண்டே அவர்களின் கண்ணை குத்துவது போல் அவர்களுடைய சதித்திட்டத்தை வைத்தே அவர்களை நாம் எளிதாக வென்றிருப்போம். அருமையான அந்த சந்தர்ப்பத்தை நான் தான் கோட்டை விட்டு விட்டேன். ஏன் மகனே, இது யாருக்கும் தெரிய வேண்டாம், பாண்டிய மன்னருக்கும் தெரிய வேண்டாம், நம் இருவருக்குள் மட்டும் ரகசியமாய் இருக்கட்டும் என்று அமைச்சர் அறிவுடை நம்பியும் செழியனும் பேசிக் கொண்டிருந்ததாக கூறினாயே, அதை தவிர அவர்கள் பேசிக்கொண்ட வேறு எந்த வார்த்தையும் உன் காதில் விழவில்லையா? இல்லை தந்தையே, வேறு எந்த வார்த்தையும் என் காதில் விழவில்லை. விழுவதற்கு சந்தர்ப்பமும் இல்லை. அது மட்டுமின்றி அவர்கள் இருவரும் தங்களது உரையாடல்களை முடித்துக்கொண்டு புறப்பட இருந்த கடைசி நேரத்தில்தான் நான் அங்கு சென்றேன். சென்ற சிறிது நேரத்திற்குள் அவர்கள் தங்களது உரையாடல்களை முடித்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன அது? என்னை பொறுத்தவரையில் இருவரும் ஏதோ தவறான பாதையில் செல்கிறார்கள் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி தவறான பாதையில் செல்பவர்கள் நம் போல் உள்ளவர்களை அழைத்துக் கொள்ளலாமே, நாம் துணை நிற்கலாம் அல்லவா? ஏன் அப்படி செய்யவில்லை? அதை நீதான் அவர்களிடத்தில் போய் கேட்க வேண்டும். தளபதியாரே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்கள் மார்த்தாண்டரே, என்ன உங்களது யோசனை? நீங்கள், நான் என நாம் இருவர் மட்டும் தனியாக சென்று நம் பாண்டிய மன்னரை சந்திப்போம். பாண்டிய மன்னரை நாம் இருவரும் சென்று சந்திப்பது பெரிய விஷயமே இல்லை. அவரை சந்தித்து என்ன சொல்லப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். முதலில் அதை சொல்லுங்கள். நேரடியாக பாண்டிய மன்னரிடம் சென்று அமைச்சர் அறிவுடை நம்பியும் அவரது வளர்ப்பு மகன் செழியனும் தங்களுக்கும் தெரிவிக்காமல் ஏதோ சதித்திட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறி அவர்களது முகத்திரையை கிழிப்போம். வேண்டாம். நம் பாண்டிய மன்னர் அவர்கள் இருவர் மீதும் மிகப்பெரிய அபிப்பிராயம் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் இருவரும் அவர்களை பற்றி மன்னரிடம் சொல்ல போய் மன்னர் அவர்கள் இருவரையும் கூப்பிட்டு விசாரிக்க அவர்கள் மன்னருக்கு ஏதேனும் நம்பும்படியான காரணத்தை கூறிவிட்டால் நம் இருவரின் நிலைமை மோசமாகிவிடும். உண்மைதான். அப்படி எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது. முதலில் அவர்கள் இருவரின் சதித்திட்டம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்து மன்னரிடம் சாட்சியோடு அவர்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். சந்தர்ப்பம் சாட்சிகளோடு அவர்கள் இருவரையும் நம் பாண்டிய மன்னருக்கு முன்னால் கொண்டு போய் நிற்க வைத்து விட்டோம் என்றால் வேறு வழியே கிடையாது. நிச்சயம் மன்னர் அவர்கள் இருவருக்கும் தண்டனை கொடுத்தே தீர்வார். அவர்கள் தப்பிக்கவே முடியாது. மணிமாறன் கூறுவது உண்மைதான். நாம் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிடக்கூடாது. பொறுமையாகத்தான் இந்த விஷயத்தை கையாள வேண்டும். எனக்கும் மணிமாறன் கூறுவதுதான் சரி என்று தோன்றுகிறது. அவசரப்பட்டு காரியத்தில் இறங்கி அந்த அமைச்சரும் செழியனும் எச்சரிக்கையாவதற்கு நாமே இடம் கொடுக்க கூடாது.
என்ன? பிரபு, அது வந்து வேண்டாம். நீங்கள் வந்து நிற்கும் கோலத்திலிருந்தே உங்கள் கண்களில் யாரும் படவில்லை என்பது தெரிகிறது. அதற்காக நாம் சோர்ந்து விடக்கூடாது. அந்த இடும்பன் ஜகஜால திருடன் என்பார்களே, அப்படிப்பட்ட ஒருவன் நீங்கள் ஒரு இடத்தில் தேடும்போது அவன் வேறு இடத்திற்கு சென்று மறைந்து கொள்வான். அங்கு செல்லும் போது அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று விடுவான். அதனால் எச்சரிக்கையாக தேட வேண்டும். காட்டில் ஒரு இடம் கூட மிச்சமில்லை என்ற அளவிற்கு தேடுங்கள். செல்லுங்கள். உத்தரவு பிரபு. கிள்ளிவளவா, மாமா, நமது எதிரிகள் மிகவும் சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறார்கள். நாம் ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்பே அவர்களுக்கு செய்தி போய்விடுகிறது. அதனால்தான் அங்கிருந்து அவர்கள் தப்பித்து சென்று விடுகிறார்கள். அப்படியா சொல்கிறீர்கள்? ஆம் கிள்ளிவளவா, நான் முதலில் காட்டிற்குள் புகுந்த போது பல இடங்களில் தேடித் திரிந்தேன். அப்போது தாமரைக்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பெண்கள் என்னிடம் அகப்பட்டுக் கொண்டார்கள். அவர்களை மிரட்டி வழிகாட்டச் செய்து தாமரையை அடைத்து வைத்திருந்த இடத்திற்கு போன போதுதான் தாமரையின் ஆடை அங்கிருப்பதைக் கண்டேன். ஆக நான் அங்கு செல்வதற்கு முன்பே அவர்களுக்கு எப்படியோ செய்தி கிடைத்து விட்டது. தாமரையை அங்கிருந்து இடம் மாற்றி விட்டார்கள். ஆமாம், அதை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள். இரண்டாவதாக, இடும்பனின் நண்பர்கள் என்று தெரிந்த 2 பயன்படுத்தி அவன் தாமரையை மறைத்து வைத்திருக்கும் இடத்திற்கு சென்றேன். அங்கிருந்தும் நாங்கள் செல்வதற்கு சில நொடிகளுக்கு முன் அவன் அவளை அங்கிருந்து கொண்டு போய்விட்டான். இதிலிருந்து இந்த காட்டில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று புரிகிறதல்லவா? நன்றாக புரிகிறது. நாம் நீண்ட நாட்களாக நாட்டை பற்றிய சிந்தனையிலேயே இருந்துவிட்டோம். காட்டை பற்றி கவலைப்படாமல் விட்டுவிட்டோம். அதை தவறு என்று சொல்ல முடியாது. இந்த காட்டில் சோழ நாட்டிற்கு இருந்த பிரச்சனையே இருங்கோவேல்தான். அவன் மடிந்த பிறகு இனி காட்டை பற்றிய கவலை வேண்டாம் என்று நினைத்து விட்டோம். அதன் விளைவு இப்போது மீண்டும் பிரச்சனை தொடங்கிவிட்டது. இதற்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று புரிகிறதா கிள்ளிவளவா? கைப்புண்ணுக்கு கண்ணாடியா என்பார்கள். என் அத்தை மங்கம்மா தேவியார் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? எல்லாம் புரிந்தும் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே. இதற்கெல்லாம் ஓர் தீர்வு காண வேண்டியவர் மாமன்னர் தானே. ஆனால் அவர் தங்கை என்ற பாச வலைக்குள் சிக்கி தவிக்கிறாரே. இல்லை மாமா, தந்தையார் அமைதி காப்பதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுவும் உண்மைதான். சரி வா, நாமும் சென்று தேடுவோம். வாருங்கள். காரியாரே,